அஸ்ஸலாமு அலைக்கும். இஃப்தாருக்கான ரெசிபி தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 15 நோன்பை நம்ம நல்லபடியாக கடந்து வந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். பாச்சோர்லாம் காய்ச்சி ரெடி பண்ணி பாச்சோத்திலே பார்த்தீங்கன்னா இஃப்தாருக்கு நம்ம நோம்பெல்லாம் நல்லபடியாகவே நம்ம திறந்தாச்சு. 2 கிளாஸ் அளவுக்கு நல்லா கெட்டியான பாலும் எடுத்திருக்கேன். நான் ஆரோக்கிய பால் தான் சேர்த்துருக்கேன். நம்ம எடுக்கிற ரைஸ்க்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ தண்ணியும் சேர்த்து பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 2 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி, 1/2 கிளாஸ் அளவுக்கு கடலப்பருப்பு வந்து நல்லா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரிசியும் கடலப்பருப்பும் நல்லா குலைவாகிற அளவுக்கு வேக வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா உப்பும் சேர்த்துருக்கேன். நமக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வெல்லம் எடுத்து அதிலேயே ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து ஒரு 2, 3 ஏலக்காய் பார்த்தீங்கன்னா தட்டிட்டு அந்த தண்ணியிலே அந்த பாவுலேயே நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா வடிகட்டிட்டு நம்ம இந்த ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா 2, 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு தேங்காவை நல்லா பூவாக துருவி எடுத்து வச்சுருந்தேன். அந்த தேங்காய் பூவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா தாராளமாக நெய்யும் சேர்த்து முந்திரி, திராட்சையெல்லாம் கொடுத்து தாளிப்பும் கொடுத்துக்கலாம். இஃப்தாருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி ரெசிபியோட தான் நோம்பெல்லாம் நல்லபடியாகவே திறந்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.